வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. விவரங்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? பிரியன், வங்கதேச அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் மற்றும் 3 டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருக்கிறது. அந்த வகையில் இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. இந்த போட்டியில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 5 நாள் கொண்ட இந்த டெஸ்ட் போட்டி 4 நாட்களுக்குள்ளாகவே முடிவுக்கு வந்திருக்கிறது. ரவிச்சந்திரன் அஸ்வின் முதல் இன்னிங்ஸில் ஒரு அற்புதமான சதம், 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு நட்சத்திர நாயகனாக ஜொலித்திருக்கிறார். இதில் டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அந்த வகையில் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 376 ரன்கள் எடுத்திருந்தது. டாப் ஆர்டர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறிய நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் கடைசி வரை நிலைத்து நின்று ஆடி ஒரு அற்புதமான சதத்தை பதிவு செய்து இந்திய அணியினுடைய ரன் எண்ணிக்கையை உயர்த்தினார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸில் இந்தியாவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 149 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையுமே பறிகொடுத்தது. இதனைத் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 287 ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்தது. 2வது இன்னிங்ஸில் சுப்மன் கில் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோர் இருவருமே ஒரு சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்து 2 பேருமே அற்புதமான சதத்தை பதிவு செய்திருந்தனர். அந்த வகையில் 2வது இன்னிங்ஸில் 287 ரன்களுக்கு இந்தியா டிக்ளேர் செய்ததால் 515 ரன்கள் வங்கதேச அணிக்கு வெற்றி இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது. 2வது இன்னிங்ஸிலும் இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் வங்கதேச வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். கேப்டன் சாண்டோ மற்றும் நிலைத்து 82 ரன்கள் எடுத்துக் கொடுத்தார். 2வது இன்னிங்ஸில் அற்புதமாக செயல்பட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக திகழ்ந்தார். அது மட்டுமல்லாமல் மற்றொரு சுழற்பந்து ஜாம்பவான ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இறுதியில் வங்கதேச அணி 2வது இன்னிங்ஸில் 234 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்தது. இதன் காரணமாக இந்தியா 280 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை ருசித்திருக்கிறது. இந்த வெற்றி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான ஒரு முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்தியா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறது. இந்த 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்திருப்பதன் காரணமாக ஏறக்குறைய இந்த வங்கதேச அணிக்கு எதிரான தொடரும் இந்தியாவின் வசம் வர இருக்கிறது. எனவே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்திய வீரர்கள் 3 பேர் சதம், ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு 5 விக்கெட் ஹால், முதல் இன்னிங்ஸில் பும்ரா ஒரு 5 விக்கெட் ஹால் என ஒட்டுமொத்தத்தில் இந்திய வீரர்கள் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி.